அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்து அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்து ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? 3 கோடி வீடுகள் கட்ட நிதி உதவி செய்யப்படும் என மத்திய அமைச்சரவையில் பிரதமர் மோடி நேற்று பதவியேற்ற நிலையில் இன்று முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 3 கோடி வீடுகள் கட்டுவதற்கு 3 கோடி வீடுகள் மத்திய அரசு சார்பில் நிதி உதவி வழங்கப்படும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் திட்டத்தின் கீழ் கூடுதல் வீடுகளை கட்ட ஒப்புதல் அளிக்க வாய்ப்பிருப்பதாக நாம் குறிப்பிட்டிருந்தோம். உதவித்தொகை கிட்டத்தட்ட 50% வரை அதிகரிக்கும் வாய்ப்பிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இதற்கான தகவல் விரைவில் அனைத்து குடிமக்களுக்கும் மலிவான விலையில், அதாவது விலை குறைந்த அந்த வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான திட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாகவும், இதற்காக இந்த திட்டத்தின் கீழ் கூடுதல் வீடுகள் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அந்த இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அதற்கு முக்கியத்துவம் வீடு என்ற திட்டத்தின் கீழ் இதற்கு கேபினெட் அமைச்சரவை தற்போது ஒப்புதல் அளித்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.